ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் ரெண்டாவதாக பண்ண என்னோடய நேச்சுரல் பிளான்ட் அக்வேரியம். இந்த வீடியோவில் நான் இதை எப்படி நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் பண்ணேன்றதுக்கான வீடியோ தான் இது. நல்லா பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் பிளான்ட் அக்வேரியம் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெரிய வேலை அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். பிளான்ட் அக்வேரியம் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது கொஞ்சம் நீங்கள் டைம் ஒதுக்கணும், அந்த பொருளுங்களை நீங்கள் வாங்கணும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ரொம்பவே ஈஸி தான். இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை லைஃப் லாங் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படி ஏதாவது இருக்க போகுது. பொருளுங்க வாங்கணும்னு நான் சொன்னேன், அதுக்காக நீங்கள் ரொம்ப செலவாகணும்னு நினைக்க வேணாம். ரொம்பவே சீப்பாகவே இதை நீங்கள் பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் என்ன வாங்கணுன்னா, முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த செடிலாம் வைப்போம்ல, கார்டன் சாயில், அதை வாங்க போகிறீங்க. அப்புறம் சாண்டு. அது சாண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவர் சாண்டும் போடலாம், இல்லை எம் சாண்டும் போடலாம். ரெண்டுமே உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸில் கிடச்சிரும். அதுவும் ஒரு பாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ₹50 ₹70 அந்தமாரி இதிலே கிடச்சிரும். அது உங்களுக்கு டேங்க்குக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் கம்மியான ரேட்லேயே நீங்கள் வாங்கிடலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட்டு இல்லை ராக்ஸு, இதுவும் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரிஃப்ட் வுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க எதாவது ஏரி இல்லை குளம் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராக்ஸும் அதேமாரி தான். ராக்ஸு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் கூழாங்கல் இந்த மாதிரி கல் ஏதாச்சும் கிடைக்கிறத நீங்கள் வச்சிடலாம். என்ன செங்கல், இந்த சிமெண்ட் சம்மந்தப்பட்ட கல் அது மட்டும் வைக்க வேண்டாம், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. மற்றபடி உங்களால் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் ட்ரிஃப்ட் வுட்டோ இல்லை ராக்ஸோ, என்ன ராக்ஸோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பிளான்ஸை கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியில் போய் நான் பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இது கபோம்பாலாம் கிடைக்கும், கபோம்பா கிடைக்கும், வேலஸ்னேரியா கிடைக்கும், ஹைக்ரோஃபிலாவில் ஒரு சில வெரைட்டி கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஏரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது வேணும்னா நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பிளான்ட் அக்வேரியம் பண்ணுறீங்கன்னா பிளான்ட்ஸை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எப்படியும் ஒரு டேங்க்கில் ஒரு 75 இல்லை 80% நீங்கள் ஃபுல்லாக பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த பிளான்ட் நம்ம டேங்க்கில் இருக்க போகுது, எந்த பிளான்ட்டு கிட்டு போக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிளான்ட்டை வச்சு நிரப்பிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அது எது ஸ்டேபிளாக இருக்கும் இல்லைன்னு தெரியாது. அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். நான் வாங்கின வச்ச பிளான்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியஸ்ட்டு பிளான்ட் தான். அது எல்லாமே இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. அது என்னென்னா கபோம்பா, பக்கோப்பா, ஹைட்ரோஃபில்லா, ஹைட்ரோகோட்டைல், கிரிப்டோகோரின், வேலிஸ்னேரியா, அமேசான் ஸ்வார்டு, வாட்டர் விஸ்டீரியா. ஃப்ரூட்டிங் பிளான்ட் பார்த்தீங்கன்னா டக்வீட் இருக்குது. இந்த பிளானில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கபோம்பாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வளர்ந்து ரொம்ப காடு மாதிரி ஆகிட்டு. நான் கட் பண்ணி எடுத்து நான் ரீப்ளான்ட் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. கட் பண்ணுறதுலேருந்து எனக்கு வளர்ந்துட்டுருக்கு. அதனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி தூக்கி தான் போடணும். அந்தளவுக்கு கபோம்பா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நீங்களும் வாங்கினா கபோம்பா ஒரு கம்மி அளவுலேயே வாங்குங்க. ஏன்னா அதில் கண்டிப்பாக ரீப்ளான்ட் பண்ணுற அளவுக்கு அது க்ரோத் இருக்கும். நீங்கள் அதை கட் பண்ணி ரீப்ளான்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். மற்ற பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேலிஸ்னேரியா ஓரளவுக்கு வளர்ச்சி நல்லாவே இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ க்ரோத்து தான் இருக்கும். அப்புறம் இன்னும் ரொம்பவே முக்கியமானது, நம்ம ஏன் பிளான்ட் அக்வேரியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆரம்பத்தில் வச்சுருந்த ஃபிஷ் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கிராவல் வச்சுருப்பேன் கீழே, இல்லை ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பேன். அதில் தான் கிராவல் இல்லை ஸ்டோன்ஸ் இது 2 மட்டும் வச்சு தண்ணியை ஊற்றி அப்படியே மீன் வளர்த்துருப்போம். இது நம்ம அப்பப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து கீழே இருக்கிற அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி ஒரு 50% மாற்றிட்டு, இதுவே வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த க்ளீனிங் ப்ராசஸாக இது ஒரு வேலையாகவே இருக்கும் நம்மளுக்கு அப்பப்போ. ஆனால் இதே நீங்கள் பிளான்ட் அக்வேரியம் வச்சுன்னா அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. அது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் வச்சுருந்தாலும் அது இருக்கும், எந்த விஷயமும் இல்லை. நார்மலாக இந்த ஏரியில், குளத்தில், காட்டில் நேச்சுரலாக எப்படி ஒரு ஏரியோ குளமோ அங்கே மீனுங்க வளர்ந்துட்டு இருக்க போதோ அதே மாதிரி தான் நம்ம டேங்க்லேயும் அது இருக்க போகுது. அதை நம்ம இயற்கையாக நம்மளே வீட்டில் இருந்தே நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. மீனுங்க அதுக்கு போட்டுன்னு அதுக்கான தேவையான சாப்பாடு நம்ம டேங்க்லேயே க்ரியேட் ஆக போகுது. அது அதையே சாப்பிட்டுட்டு அது வாழ்ந்துட்டு இருக்க போகுது. இதை நம்ம பார்க்க மட்டும்தான் செய்யணும், வேறு எதுவுமே நம்ம பண்ணுற வேலையே இல்லை நம்ம பிளான்ட் அக்வேரியமில். அதுக்காக தான் நான் பிளான்ட் அக்வேரியம் பண்ணலாம் ரொம்ப நாளாக நினச்சி இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பிளான்ட் அக்வேரியம் பண்ணுறதுல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. நம்மளுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். ஏன்னா எந்த ஒரு பிளான்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு டே பை டேயில் நம்மளுக்கு வளர்ச்சி தெரியாது. 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி ஒரு வீக்குக்காக தான் நீங்கள் வளர்ச்சி பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கே செட் பண்ணிட்டு ஒரு 2 நாளில் இன்னும் வளரலையே நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வளரும். எதுவுமே வளராமல் போகாது. ஸ்பீடாகவும் நீங்கள் பிளான்ட் அக்வேரியம் நீங்கள் எல்லாமே வளர்கிறதுக்கு நீங்கள் செட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணணுன்னா நம்ம ரொம்ப செலவாகும். அது எப்படி செட் பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்தமாரி நேச்சுரலாக இல்லாமல் சாயில் இந்த மாதிரி மண் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அக்வேரியம் சாயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போகலாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்வேரியம்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க கமர்ஷியலாக சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அக்வேரியம் சாயில், அந்த CO2 ஃபெர்டிலைசர், அதுக்கேற்ற ஒரு லைட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஃபீட் டேங்க் செட் பண்ணணுன்னாலே அதுக்கு மினிமம் 8000 சொல்லுவாங்க. அப்படி போனால் அந்த CO2 இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால பிளான்ட்ஸ்லாம் நல்லாவே க்ரோத் இருக்கும். அதை நீங்கள் வச்ச ஒரு 2-3 நாள்லேயே நல்லா தெரியும் உங்களுக்கு அதுக்கான க்ரோத்து.
ஸோ ஆனால் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி நீங்கள் போகலாம். இல்லை நான் நேச்சுரலாகவே பண்ணுறேன், நான் கம்மியாகவே நான் செலவு பண்ணி பண்ணுறேன்னா நீங்கள் இந்த மெத்தடில் போகலாம். இது ரொம்பவே நம்மளுக்கும் பெனிஃபிட் தான். அண்ட் இது நம்மளே பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு இருக்கும். நம்மளாம் பண்ணது எப்படி இருக்குது, நல்லா வளர்ந்துட்டுருக்கு, நம்மளுக்கே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ரொம்பவே மனநிறைவாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வீட்டில் நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறோம்னாலே ஒன்று நம்மளாக விருப்பப்பட்டு நம்ம வைப்போம், இல்லை வீட்டில் இருக்கிற பசங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைப்போம். அப்படி வச்சாலுமே நம்மளுக்கு என்ன பெரிய வேலையாக இருக்கும்னு நினச்சோன்னா நம்ம அப்பப்போ தண்ணி மாற்றணும், இல்லை எல்லாத்தையும் மண் கிராவல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். இதெல்லாம் நம்ம பெரிய வேலையாக நினைப்போம். இதுவே நம்ம இந்த மாதிரி ஒரு பிளானட் அக்வேரியம் நம்ம நேச்சுரலாக பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி எந்த வேலையும் நம்ம பண்ணவே தேவையில்லை. ஒரு வாட்டி நம்ம செட் பண்ணுறோமா அவ்வளோதான். அதோட நம்ம லைஃப்லாம் நம்ம கூட அப்படியே இருக்க போது நம்ம எந்த ஒரு வேலையுமே பண்ண போகிறது கிடையாது. இது ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நானும் நார்மலாக இந்த கிராவல் இல்லை சின்ன சின்ன கல்லுங்க கூழாங்கல்லுங்க இதெல்லாம் வச்சு தான் நான் வீட்லேயும் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் டேங்கில் 2 இருந்துச்சு, 1 ஃபீட் டேங்கில் 1 இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 1 வீக் ஒன்ஸு இல்லை 2 வீக் ஒன்ஸு இதெல்லாம் நான் கிராவலு இந்த கல்லுங்க எல்லாத்தையும் எடுத்து நான் தண்ணியை எடுத்து நான் அதெல்லாம் டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மறுபடியும் அதே தண்ணியை விட்டு மீனெல்லாம் விட்டு கல்லெல்லாம் போட்டு நான் செட் பண்ணுறதுக்கு ஒரு ½ டே ஆகும். இதெல்லாம் பண்ணி எனக்கு போர் அடிச்சு அப்புறம் தான் எனக்கு சரி நேச்சுரலாக ஒரு பிளானட் அக்வேரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தது. அதுவும் நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் சரி பண்ணலான்னு அப்போவே நான் ஆரம்பிக்கல. யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் நிறைய இந்த கமர்ஷியலாகவே தான் எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. இந்த அக்வேரியம் சாயில், ஃபெர்டிலைசரு, இந்த CO2 இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக நான் செக் பண்ணி பார்த்ததில் ஃபாதர் ஃபிஷ்ஷோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் ஹரி ப்ரோ நேச்சுரல் ஃபிஷ் அண்ட் பிளானட் அக்வேரியம் இவரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை பண்ணலான்ட்டு நான் நினச்சி தான் நானும் ஒரு நேச்சுரல் பிளானட் அக்வேரியம் பண்ணலான்ட்டு நான் ஆரம்பித்தது. அப்படி தான் நான் என்னோடய செகண்ட் டேக்கே இந்த மாதிரி நேச்சுரலாக பிளானட் நான் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ தான் நான் இப்போது அந்த ஃபுல் வீடியோவாக கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி நான் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம பண்ணது இப்போ எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணலாம், அதே மாதிரி மற்றவங்களும் அதே மாதிரி அவங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணலான்றதுக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா கோகோ பீட்டு, செம்மண், லாவா ராக்கு, தண்ணி நான் பழைய தண்ணி தான் எடுத்திருக்கேன், அப்புறம் ஆற்று மண், ட்ரை பாதாம் லீஃப் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பேஸ் லேயர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கோகோ பீட் அண்டு ரெட் சாயில் இது ரெண்டுமே ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்கேன் 50-50. அண்டு பார்த்திங்கன்னா பாதாம் லீஃப் சொன்னேன்ல அது ஒரு 5-6 பாதாம் லீஃப் நான் க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா லென்த்து 2 ஃபீட்டு, ஹைட்டு 1.25 ஃபீட்டு, விட்த்து 1 ஃபீட்டு. நல்லா 1 இன்ச்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நான் எதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பபுள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் லெவல் பண்ணி பபுள் எதுவும் க்ரியேட் ஆகாமல் நல்லா அமுக்கி விட்டுறதுக்காக. இப்போ நான் இந்த சாயில் போடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் செதறது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு பேப்பர்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பரில் இல்லை துணியில் இல்லை அதை தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் அதை துடைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதுக்காக தான் இந்த டேங்க்குக்கு நான் யூஸ் பண்ண போகிற லைட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த LED லைட்டு தான். என்னோடய டேங்க் சைஸ் 2 ஃபீட் சொன்னல, ஸோ 2 ஃபீட் லைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான வாட்ஸை பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ். இந்த வாட்ஸே போதும் 2 ஃபீட்டுக்கு. ஸோ இதுவே நல்ல க்ரோத் இருக்கும். என்னோடய முன்னாடி பண்ண டேங்க்லேயே நான் அதே 2 ஃபீட் டேங்கு, அதுக்கு நான் 20 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பிளான் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு, எந்த விஷயம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. அதிகமான வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டாலும் ஆல்கி இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக கரெக்டான அளவான லைட்டே யூஸ் பண்ணுங்கள். லைட்டிங் டைமும் பார்த்திங்கன்னா 8 to 9 ஹவர்ஸ், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதோட ஆஃப் பண்ணிவிடுங்க. 9 ஹவர்ஸ் மட்டும் லைட் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்கி இஷ்யூவை கண்ட்ரோல் பண்ணணும், ஆல்கி எதுவும் வளராமல் இருக்கிறதுக்காக. அது இல்லாமல் நம்ம பிளான்ட் அதிகமாக வைக்க ஆல்கி இஷ்யூவே நம்மளுக்கு இருக்காது. அதுக்கு தான் நான் பிளான்ட்டையும் அதிகமாக வைக்க சொல்கிறேன். பிளான்ட் நம்ம கம்மியாகிட்டால் லைட்லேருந்து வர நியூட்ரியன்ட் பிளான்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக இதுக்கப்புறம் ஆல்கி க்ரோத் ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் பிளான்ட் அதிகமாக வைக்கிறோம். பிளான்ட் அதிகமாக வைக்க ஆல்கியே இருக்காது நம்ம டேங்க்கில். 1 இன்ச் அளவுக்கு ரெட் சாயில் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு மண் போடணும், ஆற்று மண். ஆற்று மண்ணை யூஸ் பண்ணலாம், இல்லை எம்சாண்டும் யூஸ் பண்ணலாம். நான் ஆற்று மண் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆற்று மண் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு ஒரு 6 to 9 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நிறைய அதில் சேறுலாம் வரும், அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் வாங்கிட்டு அப்படியே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி க்ளவுடி ஆகிடும் டேங்க்கு. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்னால் ஒரு 2.5 இன்ச்சு கூட போடலாம், தப்பு இல்லை.
ஏன்னா நம்ம பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மண்ணுலேருந்து பார்த்திங்கன்னா மண்ணோட லேயர்லேருந்து 1 இன்ச்சு தான் நம்ம உள்ள அந்த பிளான்ட்டையே நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கு கீழே நம்ம பிளான் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு சில பிளான்ட்டு பார்த்திங்கன்னா அதோடக்கான நியூட்ரியன்ட் மண்ணுலேருந்தே எடுத்துக்கும். மண்ணுக்கான நியூட்ரியன்ட்டே அந்த பிளான்ட்டுக்கு போதும். சில பிளான்ட்டுக்கு சாயிலேருந்து தான் நியூட்ரியன்ட் வேணும். ஸோ அதுக்கான ரூட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 1 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ரூட் அதுவே வளர்ந்து கீழே வரைக்கும் போயிட்டு சாயிலேருந்தே அதுக்கான நியூட்ரியன்ட் எடுத்துக்கும். ஏன்னா நம்மளே ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் வச்சிடலான்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், 1 இன்ச்சுக்கு மட்டும் பிளான் பண்ணுங்கள் எந்த பிளான்ட்டாக இருந்தாலும். உங்களுக்கு பிளான்ஸு இல்லை எப்படி பிளான் பண்ணணும் எதாவது டவுட் இருந்தால் நான் அதுக்கான ஒரு வீடியோவும் நான் ஃபுல் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். எந்தெந்த பிளான்ஸ் எப்படி பிளான் பண்ணணும்னு நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதில் நான் எதோ ரிப்பீட்டட் வேர்ட்ஸு இல்லை நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சாரி. நான் இதெல்லாம் எனக்கு புதுசு. நான் இப்போ தான் வீடியோ போடலான்றதுக்காக தான், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தான் நான் வீடியோவில் எடிட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நானும் இதெல்லாம் நேச்சுரலாக பிளான் பண்ணும்போது நிறைய வீடியோ எனக்கு கிடைக்கல தமிழில். ஸோ அதுக்காக நான் தேடி ஒரு சிலர் தான் கிடைச்சாங்க. அவங்கள்ட்ட பார்த்தா நான் பண்ணுறேன். சரி, இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் நானும் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மணலும் பார்த்திங்கன்னா நான் சாயிலுக்கு சொன்ன மாதிரியே தான் நல்லா பரப்பி விட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. கேப் எதுவும் நடுவில் உள்ளே எதுவும் இருந்துடாமல். காடு மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதால் நல்லா போட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஹார்ட்ஸ்கேப்பிங் பண்ணலாம். ராக்ஸு ட்ரிஃப்ட் வுட்டு எப்படி வைக்கிறதுன்னு பிளான் பண்ணலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட் வுட்டும் இருக்குது, ராக்கு பார்த்திங்கன்னா லாவா ராக் இருக்குது. இந்த ட்ரிஃப்ட் வுட்டு பார்த்திங்கன்னா நான் வெளியெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கலை, பக்கத்தில் ஏரியிலேருந்து தான் நான் கலெக்ட் பண்ணேன். லாவா ராக் மட்டும்தான், லாவா ராக் அண்ட் ட்ராகன் ராக் மட்டும் தான் நான் கடையில் வாங்கியிருக்கேன். வேறு ராக்ஸ் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நான் வாங்கலை. இந்த ராக்ஸ் எல்லாமே என்கிட்ட வேறு நிறைய ராக்ஸ் இருக்குது. அந்த ராக்ஸாகவும் நான் ஏரியிலேருந்து கலெக்ட் பண்ணது தான். ஆனால் நான் இது பிளானட் அக்வேரியம் பண்ணுறேன்றதுக்காக தான் நான் இந்த ட்ராகன் ராக்கு இந்த லாவா ராக்கும் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் பேக் டேங்கை நார்மலாக கிராவல் போட்டு வச்சு யூஸ் பண்ணதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் ஏரியிலேருந்து எடுத்த கல்லை தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் காசு கொடுத்து நான் லாவா ராக்கும் ட்ராகன் ராக்கும் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஹார்ட்ஸ்கேப் பண்ணும் போதே நீங்கள் நல்லா பிளான் பண்ணி அந்த ராக்ஸு இந்த ட்ரிஃப்ட் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி செடியெலாம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். பிளான்ஸு மணல் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வைக்கும் போதே நல்லா பிளான் பண்ணி யோசிச்சு வைங்க, பொறுமையாக பண்ணுங்கள். நானும் இது பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த ஹார்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்காக. இது பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நான் என்னோடய இன்னொரு டேங்க்லேருந்து நான் கிறிஸ்மஸ் மாஸ் நான் உங்கள் ட்ராகன் ராக்கில் செட் பண்ணியிருந்தேன். அந்த ராக்கே நான் எடுத்து இதுக்கும் நான் வச்சுட்டேன். ஓகே, இப்போவே ஒரு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பேஸ் லேயர் பார்த்திங்கன்னா செம்மண் போட்டாச்சு, கேப் லேயர் பார்த்திங்கன்னா மணல் ஆற்று மணல் போட்டாச்சு. அப்புறம் ஹார்ட்ஸ்கேப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கவர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாச்சும் கப்பு மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஊற்றுனீங்கன்னா அந்த மணல் கலையும், மணல் கீழே மண்ணும் கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் கவரு இல்லை கப் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவன் செடியை பிளான் பண்ணாமலே ஸ்ட்ரைட்டாக தண்ணி ஊற்றலான்ட்டு. இதுதான் என்னோடய ஸ்டைலு. ஏன்னா செடியை பிளான் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினா பார்த்தீங்கன்னா செடியெலாம் மிதந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ளேஸ் பண்ணதெல்லாம் பிடுங்கி மறுபடியும் மேலே தண்ணியிலே மிதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் செடியை நடுவேன். இது என்னோடய ஸ்டைலு. ஃபாதர் ஃபிஷ்ஷும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது எனக்கு இதுவே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இப்போ பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். தண்ணி ஊற்றும் போது எப்பவுமே ஜென்டலாக ரொம்ப பொறுமையாக ஊற்றுங்க. எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஸ்லோவாகவே ஊற்றுங்க, அவசரப்பட வேண்டாம். ஓரளவுக்கு பாதி டேங்க் நீங்கள் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஸ்பீடப் ஏற்றிக்கலாம். கவர் கூட தேவையில்லை. கை மட்டும் வச்சு கை மேலே வச்சு ஊற்றி தண்ணியை டேங்க்குள்ளே ஊற்றினா போதும். அப்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், நான் கவர் வச்சு ஊற்றும் போதே அது கீழே மணல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. இதுக்காக தான் நான் சொன்னேன், நான் அப்படி இவ்வளோ பொறுமையாக ஊற்றும் போதே எனக்கு இந்த அளவுக்கு மணல்லாம் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் கவர் எடுத்ததுக்கப்புறம் மணல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். பிளான்ஸ் வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளான்ஸு பேக்ரவுண்ட் பிளான்ட்டு, எது மிட் கிரவுண்டு, எது ஃபோர் கிரவுண்டுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வைங்க. நான் வைக்கும் போது அந்தளவுக்கு எனக்கு பிளான்ஸை பற்றி எனக்கு ரொம்ப தெரியல. நான் என் இஷ்டத்துக்கு வச்சுட்டேன். அப்புறம் வளரும் போது தான் தெரிஞ்சுது அதெல்லாம் பின்னாடி வைக்கணுன்ட்டு. நான் வேலேஷன் ஏரியா இதெல்லாமே நான் ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வளர இதெல்லாம் பேக்கில் இருக்கிறதெல்லாம் மறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி வைங்க.
நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மீனுங்களுக்கான சாப்பாடும் இந்த டேங்க்லேயே க்ரியேட் ஆக போகுதுன்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மண், மணல், பிளான்ட்லாம் வச்சு நம்ம நல்லா லைட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே அந்த சாயிலேருந்து தண்ணியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த குட் பாக்டீரியாஸ்லாம் க்ரியேட் ஆகும். இது இல்லாமல் நிறையா நம்மளுக்கு தெரியாத நிறைய குட்டி குட்டி பூச்சிங்க எல்லாமே நிறையா க்ரியேட் ஆகும். இதெல்லாமே அந்த மீனுங்க சாப்பிட்டு வளரும். ஸோ நம்ம தனியாக இதுக்கு நம்ம அதிகமாக நம்ம ரெகுலராக போடுற அந்த ஃபுட்டு நம்ம போட வேணாம். நம்ம ரெகுலராக போகிறத விட ரொம்பவே மினிமமான அமௌண்ட்டை மட்டும் போட்டால் போதும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் அந்த மினிமமான சாப்பாடை மட்டும் கொடுங்க. வேறு எதுவும் நீங்கள் கொடுக்க வேணாம். அப்புறம் தண்ணியும் எந்த தண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா, இதே டேங்க்கில் நான் முன்னாடி நார்மலாக ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கேன் அதே தண்ணி தான் எடுத்து நான் இப்போ அந்த தண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாக்டீரியாஸ்லாம் ஆல்ரெடி இந்த தண்ணியிலே இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த குட் பாக்டீரியாஸும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸும் இதில் நிறையாவே இருக்கும் ஆல்ரெடி இந்த தண்ணியில். ஸோ பிளான்ட்டு சீக்கிரமாகவே வளர ஆரம்பிச்சிடும். இல்லை உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் கோல்டு வாட்டர் ஏஜ் பண்ணி வச்சுருப்பீங்க தெரியுமா, அது 1 வீக்குக்கு முன்னாடியே இதுக்கான தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இந்த அக்வேர் நீங்கள் பண்ணும்போது அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஓல்டு தண்ணி யூஸ் பண்ணும்போது அதுலேயும் நான் ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு அந்த பாக்டீரியா எல்லாமே நல்லா க்ரியேட் ஆகிடும். அதுவும் செடியெலாம் நல்லா சீக்கிரமே வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ செடிங்களை பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் இப்போதைக்கு நான் ஆட் பண்ண போகிற செடி பார்த்திங்கன்னா, என்னோடய ஓல்டு டேங்க்லேருந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துருக்கிற அந்த கபம்பா எடுத்திருக்கேன். அப்புறம் வாட்டர் வெஸ்டீரியா எடுத்திருக்கேன். அப்புறம் ஏரியிலேருந்து கலெக்ட் பண்ண வேலிஸ்னேரியா எடுத்திருக்கேன். அப்புறம் ஹைக்ரோஃபில்லா எடுத்திருக்கேன். இது மட்டும் தான் நான் இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைட்ராகோட்டைல் அண்டு வேலிஸ்னேரியா நான் பன்னிக்காட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் எனக்கு ரிசீவ் ஆகலை. அது ரிசீவ் ஆனால் அது பின்னாடி நான் ஆட் பண்ணுவேன். அந்த 2 பிளான்ட்டை நான் ஆட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே நான் அப்டேட் வீடியோவாக கொடுத்துருப்பேன். 28th டேஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஃபோர்க்ரவுண்டில் ஹைட்ராகோட்டையில் இருக்கும், பேக்ரவுண்டில் வேலிஸ்னேரியா நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். அதில் பாருங்கள். நான் இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மாஸ்டர் ட்ராகன் ராக்கில் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பேர் தெரியல, ஏரியிலேருந்து தான் கலெக்ட் பண்ணது. இந்த லெஃப்ட்டில் வாட்டர் வெஸ்டீரியா வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வெஸ்டீரியா நான் வைக்கிறேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மிட் கிரவுண்ட் பிளான்ட் தான். ஸோ அதை நான் மிட் கிரவுண்டில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட்லேயே வைக்கலாம், நல்லாவே தான் வளரும் ஹைட்டாக. ஆனால் ஃபோர் கிரவுண்டில் மட்டும் வைக்காதீங்க வாட்டர் வெஸ்டீரியாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா கபம்பா ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த கபம்பா வாட்டர் வெஸ்டீரியா என்னோட அந்த இன்னொரு டேங்க்லேருந்து நான் எடுத்து இங்கே பிளான் பண்ணுறது தான். கபம்பா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய பிளான்ட்டு. இது நான் வச்சு இன்னும் கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமாகவே நல்லா வளர்ந்துருச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்க பிளான்ஸ் எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லியான பிளான்ஸ் தான். எல்லோருமே ஸ்டார்டிங்லேயே வாங்கி ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்ல க்ரோத் இருக்கும். நீங்கள் நேச்சுரலாக பிளான்ட் அக்வேரியம் பண்ணுறீங்கனால நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணினாலே போதும். எந்த விஷயம் இல்லாமல் உங்கள் டேங்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேஸ் லேயர் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு சாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப் லேயராக 2 இன்ச்சுக்கு மணல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆற்று மணல் இல்லை எம்சாண்ட் ரெண்டுத்துலேயும் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஆரோ வாட்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்ல லைட் கொடுங்க. கரெக்டான டேங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவுக்கு லைட் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 to 9 ஹவர்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும். அதுவே நம்ம பிளான்ஸுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அந்த மண் லேயர் மேலேருந்து கீழே 1 இன்ச்சு தான் அந்த மண்ணில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அந்த 1 இன்ச்சுக்கு கீழே இறங்கவே கூடாது. அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே நிறைய பேர் நிறையா கமெண்ட் போட்டிருந்தீங்க, நிறையா என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதுலேயும் நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அது எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸில். அதில் ஒருத்தர் வேலூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா அவருக்கு நேச்சுரலாக பிளான்ட் அக்வேரியம் பண்ணணும், என்னால் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ஆனால் நான் சென்னையில் இருக்கேன், அதனால் உங்களுக்கு போய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சென்னையில் யாராச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னா வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுதான்னு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபில்டர் என்ன யூஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நான் பிளான்ட் அக்வேரியம்னா நீங்கள் ஒன்று டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பாஞ்ச் ஃபில்டரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டரே ரொம்ப பெஸ்ட்டு தான், டாப் ஃபில்டர் கூட வேண்டாம். நீங்கள் சம்டைம்ஸ் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டாப் ஃபில்டர்லேருந்து ஃப்ளோ ஆகிற தண்ணி அதெல்லாம் அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே தள்ளிகிட்ருக்கோம் ஒரு ஓரமாக. அதனால் நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டரே யூஸ் பண்ணலாம், அதுவே ரொம்ப பெஸ்ட்டு தான். இன்னொரு முக்கியமான விஷயம்,
ஃபிஷ்ஷஸ் எப்போ இந்த டேங்க்கில் விடலான்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீன் இருந்த தண்ணியை நான் இதுக்கும் யூஸ் பண்ணாதால் நான் ஒரு 2 வீக்ஸ்லேயே நான் மீன் ஆட் பண்ணிடலான்னு தான் நான் சொல்லுவேன். நான் முன்னாடி யூஸ் பண்ண டேங்கில் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் நான் மீன் ஆட் பண்ணிட்டேன். இந்த விஷயம் இல்லை, மீன் நல்லா தான் இருந்துச்சு. இதே நீங்கள் புதுசாக தண்ணி யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஓல்டு வாட்டர் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மீன் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன மாதிரியான ஃபிஷ்ஷஸ் நம்ம இந்த நேச்சுரலாக பிளானட் அக்வேரியமில் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் ஆட் பண்ணலாம், ராஸ்போராஸ், கப்பி, பிளாட்டிஸ், ஆட்டோசிங்க்லஸ், அமெனோஷிம்பஸ், ஸ்மால் கௌராமிஸ், இது எல்லாமே நீங்கள் நார்மலாக இந்த பிளானட் அக்வேரியமில் யூஸ் பண்ணலாம். அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு, கோய், சில்வர் டாலர் ஃபிஷ்ஷு, பிளெக்கோஸு, சிக்லிட்ஸு, ஆஸ்கார், லார்ஜ் கேட் ஃபிஷ், அப்புறம் கோரிடோரஸ், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் போய் கிளறும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக நீந்துற ஃபிஷ்ஷஸும் இருக்குது. பிளான்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற ஃபிஷ்ஷஸ்லாமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீட்டா ஃபிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம் பிளானட் அக்வேரியமில். மேல் ஃபிஷ்ஷஸ்னால் சிங்கிள் ஃபிஷ்ஷை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதே நீங்கள் ஃபீமேல்ஸை நிறையா பீட்டா ஃபிஷ் ஆட் பண்ணோன்னா அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்லாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஃபிஷ் கீப்பிங்கில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.